ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சின்ன நெல்லிக்காய் வச்சு தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு வெந்தயமும் கடுகும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்கிற அளவுக்கு நெல்லிக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். கொரப்பாக ஒரு விதை இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லா ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு வெந்தயம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் விட்டிங்கனாவே நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்கும். பாருங்கள், வெடிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெல்லிக்காவை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த ஜார்லேயே நம்ம வெந்தயமும் கடுகும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, பெருங்காயம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச நெல்லிக்காவை சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, அந்த நெல்லிக்காயிலிருந்தே வந்த தண்ணி தான். நம்ம நிறைய பேர் நெல்லிக்காவை வேக வச்சுட்டு செய்வாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த புளிப்பு சுவை அப்படியே கிடைக்கும். சின்ன நெல்லிக்காய் வந்து நல்லா புளிப்பு சுவை இருக்கும். விட்டமின் சி நிறைய இருக்குது. கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். கல்லுப்பு வந்து இந்த நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணியிலே வந்து நல்லா கரைஞ்சிரும். இப்போ நல்லா சுருண்டு வரட்டும். நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கினாலும் சரி, ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டாலும் சரி. நான் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. எங்கள் வீட்டில் சீக்கிரமாகவே காலி ஆயிரும். இது சப்பாத்தி, இட்லி, சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் இருக்கும். நம்ம சாதத்துக்கு கூட சேர்ந்து கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச கடுகும் வெந்தயம் பவுட்ரு இது சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஊறுகாய் ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வதங்கணும். ஐயில் வச்சுட்டு நீங்கள் வேறு எதாவது வேலை செஞ்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கலரி விடுங்க. நல்லா வதங்கிரும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் மிதக்கிற மாதிரி இருந்தால் தான் கெட்டு போகாது. நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்குறேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். நல்ல கலர் மாதிரி சுருண்டு வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா இதாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிடிச்சிருந்தா கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.